ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமே இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், இந்த பேக் வாட்டரில் க்ளீன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் இந்த பேக் வாட்டர்லாம் ஒரு வாட்டி வந்து இதை கலட்டியே மாட்டி க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்துமே இதில் வந்து எப்படி தான் வந்துட்டு இந்த கரப்பாம்பூச்சி போகுது, இல்லைன்னா ஏதோ ஒரு பீட்ரூட் வந்து இதுக்குள்ளே கிடக்கு. எப்பயுமே ஒரு பீட்ரூட் கிடந்துட்டே தான் இருக்குது. அது எப்படி எது வழியாக வந்து விழுகுதுன்னு எனக்கே தெரியவே மாட்டேங்குது. அதை முந்தானத்து தான் எடுத்து வீசினேன்னா அப்போ தான் பார்த்தேன். வீடு கூட்டும்போது எப்பயுமே வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜு வந்து அடியில் இருக்க அந்த இது ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவபிள் தான். ஸோ வந்து நகர்த்திட்டு தான் நான் வந்து வீடு கூட்டுவேன்னா, கூட்டும் போதெல்லாம் பார்ப்பேன். ரொம்ப நினைத்து குடும்பம் ரொம்ப கேவலமாக பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். கேவலமாக இருந்துச்சா, சரி க்ளீன் பண்ணிடுவோம் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் காலையிலே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சமையல் எல்லாமே 7 மணிக்கே முடிஞ்சிருச்சு ஹஸ்பண்டுக்கு. சரி அவங்க இருக்கும் போதே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கழட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து கழட்ட தெரியாது. அது வந்து கொஞ்சம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கணும் தம் கட்டி. அதனால் இவங்களே கழட்டி கொடுத்துட்டாங்களா, அதனால சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோன்ட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுவும் சமையல் வேலையெல்லாம் காலையில் முடிஞ்சங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பசங்களுமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணலாம். நான் சரி என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த பேக் வாட்டரை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே சும்மா மேட்டாப்பில் க்ளீன் பண்ணிட்டு விட்டுலான்னு தான் நினச்சேன். அது தொட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஏன் வந்து இந்த மாதிரி கசகசன்னு வச்சுருக்கோன்றது சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வீட்டில் இந்த வெங்காய கூட பூண்டு கூடையெல்லாம் வைக்கிறதுக்கு வேறு எங்கேயும் இடம் கிடையாது. கீழே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். செல்ஃபில் கீழே வச்சோம் அப்படின்னா அது வந்து உருப்படியாக இருக்காது, உங்களுக்கே தெரியும். அதனால தான் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு கூடை, ஆனால் இதுக்குள்ளே கொண்டு வந்து மாம்பழத்தை சொருகி வச்சுருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் அந்த சின்ன ஃப்ரூட் பேஸ்கெட் பக்கத்தில் பச்சை கலரில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் ஆக்சுவலி ஃப்ரூட் பேஸ்கெட்டு. ஆனால் அதில் இப்போ என்னென்ன இருந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் பண்ண கவர் மளிகை ஜாமான்லாம் வந்து பாதி பேக்கெட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அவசரத்துக்கு அதை எதுக்குள்ளேயாவது வந்துட்டு இந்த அதுக்குன்னு தனியாக வந்து டப்பா வச்சுருக்கேன். அதாவது வந்து நம்ம கிராசரி வாங்குறதெல்லாம் அதில் போட்டு வச்சுப்பேன். ஆனால் இந்த மாதிரி மீதி ஆகிறதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா மறந்து போயிடுறேன். அதனால் கண்ணு முன்னாடியே இருக்கணுன்றக்கோசரம் ஒன்றா கிச்சனில் செல்ஃபில் எங்கேயாவது உரமாக வைப்பேன், இல்லைன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளேயாவது வந்து கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி வந்து வச்சுக்கிறது. இல்லை அப்படின்னா இந்த கடுகு வெந்தயம்லாம் இருந்தால் கூட அது இல்லைன்னு நினச்சிட்டு நான் போய் வாங்கிக்கிறது. அதனால தான் அப்படி வந்து போட்டு வச்சுருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த பிஸ்கெட் பேக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாட்டி ஊருக்கு போகும்போது வந்து வாங்கினது. அது இவங்களுக்கு தான் நான் கடையில் வாங்குற பிஸ்கெட் கொடுக்க மாட்டேன்ல, அதை அப்படியே கொடுக்காமல் ஒழிச்சு வச்சுருந்து கடைசியில் அது வெங்காய கூடையில் கிடந்திருக்கு போல். அது எல்லாத்தையும் இன்றைக்கி தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பெருசாக திங்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அம்மா ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் வந்து காய்கறியெல்லாம் பெருசாக இதில் தக்காளி, அப்புறம் இது வந்து நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சாக்லேட். வெளியில் தான் வச்சுருப்பான சாக்லேட்லாம் இப்போ ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால பயங்கரமாக வந்து மெல்ட் ஆகுது சாக்லேட்லாம். அதனால சரி சம்மர் முடிகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த க்ரையான்ஸ் எல்லாம் கிடக்கிற காரணம் வந்து இவங்க தான். ஆவுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 வாட்டியாவது இந்த ஃப்ரிட்ஜை திறந்துருவாங்க. அதில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது. திறந்து 3 நாளே வந்து கரண்ட் பில் அதிகமாகும். சொன்னால் கேட்டே தொலை மாட்டேறாங்க. எனக்கு என்ன பயம்னா, கரண்ட் பில் அதிகமாகிறத விட ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி அந்த டோர் ஒழுங்காக மூடாமல் போயிடுமோன்னு ஒரு பயம். அதனால் என்ன பண்ணிடுறேன்னா சாவி வச்சு வந்து பூட்டி வச்சுருவேன். க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்பவே கேவலமாக தான் இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்புறம் இந்த மில்லட்டுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் முந்தின நாள், அது மட்டும் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. பாக்கி வேறு எந்த திங்ஸும் இல்லை. அப்புறம் நம்ம இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் இந்த கசூரி மெத்தி இதெல்லாம் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அதெல்லாம் தான் இருந்துச்சு. இந்த ட்ரேவை கழட்டுறது கூட பிரச்சனை இல்லை, கழட்டுறது கூட எப்படியே தம் கட்டி கழட்டிடும். ஆனால் இதை மாட்டும் போது ஒரு தடவையும் எது எங்கெங்கே இருந்துச்சுன்னே மறந்து போயிடும். கழட்டும் போது இன்றைக்கி பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் மறந்தே போயிட்டு பார்க்கவே இல்லை எது எங்கெங்கே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவிடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வந்து தேங்காய் பால் ஊற்றி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நம்ம குக்கிங் சேனலில் அந்த ரெசிபி வரும் பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருந்துச்சு குழம்பு. அப்புறம் நைட்டு வச்ச சட்னி கொஞ்சமாக இருந்துச்சு. அப்புறம் மில்லட் மாவு நேற்று கலக்கினது கொஞ்சம் போல் இருந்துச்சு. அதெல்லாம் காலையிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிட போகிறோம். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன்னா அப்புறம் இதை 1 by 1 கழுவிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கழுவ ஆரம்பித்தாச்சு. இந்த ஊருகளுக்கெல்லாம் போகிறது எல்லாத்துக்கும் ஒரு குஷியான விஷயம். என்ன ஜாலியாக தானே போவோம். அதுவும் மாமியார் வீட்டுக்கு போகிறத விட அம்மா ஊருக்கு போகும்போது தான் வந்து நான்லாம் பேசிக்காகவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போவேன். எனக்கு மட்டும் இல்லை, முக்கால்வாசி பேத்துக்கு அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்மளை வந்து ஒரு வீட்டில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறத விட எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
நான் இங்கிட்டு கழுவிட்டு இருக்கும் போதே எங்கள் சின்னவன் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டான். இவன் எந்திரிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன்னா எந்திரிச்சோடனே வந்து நம்மளை ஒரு வேலையை செய்ய முட மாட்டான். சரி ஓகே நம்ம எதுவும் கண்டுக்காமே போயிடுவோம், ஏன்னா பக்கத்தில் போய் உட்காந்து செல்லாம் தங்கன்னு கொஞ்சம்னா இதுக்காக சினுங்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் அவ்வளோதான் நிப்பாட்ட மாட்டான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கண்டுக்காம என் வேலையை போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ ஏன் அம்மா வீட்டுக்கு போகிற ஜாலின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு வந்து மோஸ்ட்லி போகவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு இங்கே இவங்களுக்கு வந்து சாப்பாட்டு பிரச்சனை இருக்கு இல்லையா, கடையிலையும் வந்து மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு வீட்டில் சமைச்சாலும் வந்துட்டு என்ன சமைப்பாங்க அப்படின்னா, இந்த வெங்காய மிளகான்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் அது வந்து ஃபேமஸ். வெறும் வெங்காயம் மிளகா மட்டும்தான் செய்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தக்காளி நிறைய நிறைய போட்டு சாப்பிட்ருவாங்க. தக்காளி பேசிக்காகவே நிறைய சாப்பிடக்கூடாது. அதனால நான் வீட்டில் வந்துட்டு செய்யவே மாட்டேன். தக்காளி தொக்கு, தக்காளி சாதம்னு எதுவுமே அந்த தக்காளி சம்மந்தப்பட்டது எதுவுமே அதிகமாக வந்து செய்யவே மாட்டேன். இன்னொன்று உருளைக்கிழங்கு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது ஏன் பிடிக்காது அப்படின்னா, இந்த நான் ஒரு வாட்டி சின்ன வயசில் இல்லை, ஒரு 10th 11th படிக்கும்போது உருளைக்கிழங்கு சாப்பிட்டு முதுகு பிடிச்சிக்கிச்சு. அதுலேருந்தே வந்துட்டு எனக்கு இந்த உருளைக்கிழங்கே வந்து வெறுத்துட்டேன். அதுக்கப்புறமும் வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் பெருசாக சத்துக்கள் எதுவுமே இல்லையா, அதனாலே உருளைக்கிழங்கு பெருசாக வாங்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். அப்படியே தான் இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு உருளைக்கிழங்கு எழுதி வச்சாலே சாப்பிட்டுக்குவாங்க. நான் செய்யலைன்னா கூட எப்படியாவது வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. வாங்கிட்டு வந்து வச்சா நம்ம என்ன பண்ணுவோம், வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு எப்படியாவது அதை செஞ்சுருவோமா. இப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னாலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு குழம்பு, உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு சாம்பார், இல்லைன்னா தக்காளி தொக்கு, தக்காளி சாப்பாடு, இப்படியே தான் அவங்களுக்கு ரொட்டீன். 10 நாள் ஆனாலும் இந்த உருளைக்கிழங்கு தக்காளி மாறி மாறி இதே தான் செஞ்சுட்டு கிடப்பாங்க. அதனால தான் இந்த வாட்டி சரி ஏதாவது தொக்கு மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து வச்சுருக்கேன். நான் செஞ்சேன் அப்படின்னா மினி பிளாக்ல வந்து ஷேர் பண்ணுறேன். நான் அப்படி சொல்லும் போதே வந்து பூண்டில் ஏதாவது பொடி மாதிரி அரைச்சி வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்பயும் இது வேணும் அது வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டாங்க. இந்த வாட்டி என்னமோ பூண்டில் பொடி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்களே. சரி ஓகே அதையுமே அரைச்சி வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து நைட்டு 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. டெய்லியும் காலையில் 8:30 மணிக்கு போனாங்க அப்படின்னா பொடி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு மாவு வாங்கி 2 தோசை ஊற்றி வச்சுக்குவாங்க. சரி ஓகே அதெல்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு பிளானில் இருக்கேன். எப்போ ஊருக்கு போகிறோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மே 1ஆம் தேதி தான் வந்து கிளம்புறேன். ஆக்சுவலி வந்து இவங்களுக்கு லீவ் இல்லை, அப்பாவை தான் வந்து அப்பா வந்து கூட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சடனாக அப்பாவுக்குமே வந்து லீவ் கிடையாது, அப்பாவுக்குமே வந்து வேலை இருந்துச்சு அந்த அன்னைக்கு. அவர் வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு வரனாரா. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு மே 1ஆம் தேதி லேபர் டே வருது இல்லையா, அதுக்கு வந்து லீவுன்னாங்க. நான் உங்களுக்கு காலையில் ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடச்சிதுன்னா காலையில் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு அந்த அன்னைக்கு காலையில் ட்ரெயின் வந்து கிடச்சிருச்சு. மே 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு இங்கேருந்து ட்ரெயின் புக் ஆகிருக்கு. ஸோ அதில் போனோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு மதியானம் ஒரு 2:30-3 மணிக்கு வந்து ரீச் ஆகிருமோ. அதில் கொண்டு வந்து விட்டுட்டு அன்றைக்கி நைட்டே அவங்க கிளம்புற மாதிரி பிளான். இதுதான் இப்போதைக்கு வந்து இருக்கிற பிளானு. அதுக்குள்ளே வந்து அதுவும் அந்த முந்தின நாள் தக்கல்ல தான் வந்து போட்டோமா, அந்த அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் இந்த தொக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஏப்ரல் 28 அன்னைக்கு வந்து எடுத்திருந்தேன். அப்போ வரைக்குமே வந்து ஊருக்கு போகிற மாதிரி வந்து ட்ரெயின்லாம் புக் பண்ணலை. ஆனால் அப்பா வரது வந்து கன்ஃபார்மாக இருந்துச்சு. அவர் வந்து அன்ரிசர்வ்ட் ட்ரெயினில் தானே வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம பொறுமையாக ட்ரெயின் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து புக் பண்ணல. பார்த்தா அவருக்கு வேலை இருந்துச்சா, அதனால் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி மார்னிங் தான் வந்துட்டு தக்கல்ல வந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். இந்த வாட்டி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு பண்ணேன். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்க்ரப்பெல்லாம் போட்டுறாதீங்க. எனக்கு வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. உள்ளே வர அந்த பட்டரெல்லாம் அங்கே இங்கேன்னு வந்து பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக இருந்துச்சா. சரி ஓகே அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப்பு போட்டு ரொம்பலாம் தேய்க்கல. ஏன்னா தேய்க்கலாமா என்னன்னு எனக்குமே தெரியல. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டிலும் இல்லையா, அதனால தண்ணி தெளித்து கொஞ்சம் சோப்பு தண்ணியெலாம் வச்சு அந்த ஸ்க்ரப்பு வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டேன். நான் இது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து க்ளீன் பண்ணாத ஒரு இடம் அப்படின்னா இந்த சைடில் இப்போ நான் க்ளீன் பண்ணுற பார்த்தீங்களா அந்த இடம் தான். அதுதான் வந்து இந்த லாக் ஆகிறதுக்கு ஃபிட் ஆகும் பாருங்கள் அந்த இடம். இதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணதே கிடையாது. ஆனால் பார்த்துட்டு அப்படியே வந்து விட்டுருவேன். அதை தான் இன்றைக்கி தான் வந்து சரி தண்ணி தொடச்சி பார்ப்போமே துடைக்கிறேன். தண்ணி ஊற்ற கருப்பு கலரில் வந்து சாக்கடை தண்ணி மாதிரி கீழே வலிஞ்சிக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு. இந்த வாட்டி அந்த பேக் வாட்டரை வந்து போன வாட்டி அந்த பேக் வாட்டர் க்ளீன் பண்ணும்போது நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க வீடியோவில், நான் துணியை உள்ளே விட்டு முக்கி புழிஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. இந்த வாட்டி அது அப்படியே வந்து ட்ரேயோட கழட்டியாச்சு. அதனால் கழுவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த வாட்டி அருவருப்பானது இந்த இடம் தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் கைவிட்டு நோண்ட கருன்னு அந்த அழுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளான என்ன ஆகுமோ என்னமோ தெரியல. நல்ல வேலை
எப்படியும் வந்து கொஞ்சம் டைம் இருக்க போய் அதையும் ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரமே ஆயிடுச்சு. ஏன்னா 4 பக்கமும் க்ளீன் பண்ணோம் இல்லையா, மேலே சைடு 2 அப்புறம் கீழேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மணி 8:30 ஆகி போச்சு. 7 மணிலேருந்து 8:30 ஆயிடுச்சு. அது வரைக்குமே மித்ராமா எந்திரிக்கல. கரெக்டாக நான் முடிக்க போகும்போது தான் வந்து அவள் எழுந்துச்சு வந்தான். அவள் எழுந்துச்சு வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவள் எதுவும் நம்மளை நோயின்னு பண்ண மாட்டாள். கொஞ்சம் பெரிய பாப்பா ஆகிட்டா இல்லையா, 4 வயசு முடிய போகுது. அதனால அவன் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சின்னவன் டக்க போகிறத தாங்கவே முடியலங்க நிஜமாலுமே. எனக்கு முன்னெல்லாம் தெரியாது. ஏன்னா எங்கள் மித்ராமா பிறந்தப்பெல்லாம் என்னை இந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ணலை. அவள் ஃபீடிங் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு எப்பயாச்சும் தோணுனா மட்டும் தான் குடிப்பாள். ஆனால் நம்ம வந்து 6 hours ஒன்ஸ் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும் அப்படின்றக்காக நான் கம்பல்சரி வந்து 6 hours பாருங்க, 2 hours ஒன்ஸ்க்கு வந்து கம்பல்சரி குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணும் அப்படின்றக்காக அவளை நானாக தான் கம்பல்சரி எடுத்து வந்து ஃபீட் பண்ணுவான். பட் ஆனால் அவள் அந்தளவுக்குலாம் ஃபீட் எடுத்துக்கவே இல்லை. சாரி, ஃபீடு கேட்கவே இல்லை, எடுத்துக்கவே இல்லைன்னு சொல்ல பாருங்க. ஃபீட்லாம் வந்து அந்தளவுக்கு கேட்கலாம், ரொம்பலாம் அடம் பிடிக்கல. நானாக தான் வந்து எடுத்து கொடுப்பேன். தூக்கமே அப்படிதான், 3 மாதம் வரைக்கும் தான் தூங்காமல் இருந்தான். நைட் டைம்லாம் ஃபுல்லாக தூங்கவே மாட்டான். ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் அவள் பாட்டுக்கு அழகாக நைட்டு தூங்கினா அப்படின்னா காலையில் தான் இருந்திருப்பான். ஆனால் எங்கள் சின்னவாண்டில் ஒன்று பிறந்துச்சு பாருங்க, அவன் பிறந்ததுலேருந்து எம்மா சாமி, அவன் அக்கப்போர் தாங்களை தூங்கவும் மாட்டான். 24 மணி நேரமும் பால் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் என்கிட்ட. எனக்கு வந்து ஏன்னா இங்கே தனியாக தானே வச்சுருந்தேன், தூங்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடம்பெல்லாம் எப்போ பாரு வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ இவனை கொஞ்ச நேரம் யாராவது வச்சிருக்க மாட்டாங்களா, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டான். இப்படியே தான் அந்த ஒரு வயசு வரைக்கும், 1.5 வயசு வரைக்குமே எனக்கு போச்சு. 1.5 வயசுங்கும் போது திடீர்னு ஒரு நாள் நைட்டு அவன் ஃபீடே எடுத்துக்கல. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நைட்டு 1.5 வயசு வரைக்குமே அவன் வந்து நைட்டு ஃபுல்லாக ஃபீட் எடுத்துப்பான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டியாவது ஃபீட் எடுத்துப்பான். அந்த வரைக்குமே தூக்கமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் நைட்டெல்லாம் ஃபீட் எடுக்கவே இல்லை, அவன் படத்தில் தூங்கிட்டேன். நானும் வந்து நமக்கு அவ்வளோ நாள் தூங்காமல் இருந்து திடீர்னு ஒரு நாள் நைட்டு நல்லா தூக்கம் வரும்போது எப்படி இருக்கும் நமக்கு, நானும் தூங்கிட்டேன். அடுத்து ஒரு 2 நாளுமே அதே மாதிரி தூங்கிட்டேன். நானும் அப்படியே விட்டுட்டேன். அப்படியே அதோட நானுமே வந்து விட்டுட்டேன். அவனுமே அதுக்கப்புறம் என்கிட்ட பால் கேட்கவே இல்லை. 1.5 வயசுங்கும் போது நானும் ஃபீடிங் நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா மித்ராமாவுக்கு 1.5 வயசு இருக்கும்போது நான் செகண்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன் இல்லையா. ஸோ அந்த டைமும் வந்துட்டு நான் ஃபீடிங் அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். தம்பிக்கு 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் வந்து அவனாவே நிப்பாட்டிட்டா. ஒரு பயம் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வயசு வரைக்கும் கம்பல்சரி ஃபீட் பண்ணணும், அதுக்கு மேலே ஃபீட் எடுத்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ எல்லாமே அவன் சாப்பிட்டுக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா. அதனால அதுக்கப்புறமா தான் மனசு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பேக் சைடு க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தால் பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. கீழே உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். அதுவும் அந்த கீழெல்லாம் டஸ்ட் எடுக்கும்போது ஒயர்லாம் வந்து தனித்தனியாக லூஸாகவே இருந்துச்சா. சரி நம்ம நேரம் எடுக்க போய் அது பாட்டுக்குள்ள கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜு எதுவும் ஆயிருப்போகுதுன்னு சொல்லிட்டு மேட்டாப்பில் இருக்க அந்த மோட்டரை மட்டும் ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான் பண்ண முடிஞ்சு. ஏன்னா ஃபுல்லாக அந்த குப்பை மாதிரி நிறையா கடைஞ்சி அதை எடுக்க முடியல, என்னால் எடுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு ஏரியா மட்டும் தான் அப்படியே விட்டு வச்சேன். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக வந்து தண்ணி நிறையா இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, கீழே இருந்தெல்லாம் அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகி தண்ணியெல்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் லேசாக தொடச்சி விட்டுட்டு அந்த இடத்தையுமே வந்து பட்டுப்படாமல் வந்து கூட்டி விட்டுட்டேன். கூட்டி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரிட்ஜு டோரு அப்புறம் சைட்லலாம் தொடச்சி விட்டுலான்னு சொல்லிட்டு கீழேயும் வந்து மாப் போட்டு விட்டேன். அந்த இடத்த மட்டும் தான் மாப் போட்டு விட்டேன். ஏன்னா ரெகுலராக நான் வீடு துடைக்கும் போது வந்துட்டு ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜை நகர்த்தி விட்டுட்டு தொடச்சிருவேன். ஆனால் அந்த அன்னைக்கு க்ளீன் பண்ணுறதுனால அந்த இடத்த மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். சரி சாயந்தரமாக வீடெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் டோர்லாம் வந்து துடைக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பொம்பளை பசங்கனாலே அவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் போல். ஏன்னா எங்கள் மித்ராமா வந்துட்டு ஒரு 2.5 வயசுக்கு மேலேருந்தே வந்துட்டு நான் எதாவது வேலை பண்ணேன் அப்படின்னா என் கூட சேர்ந்து வேலை பண்ணுவான். இப்போ பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அம்மா நான் உங்களுக்கு வேலை பண்ணி தரவானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் சரின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னா வீட்டில் அவங்க விளையாட்டு சாமான்லாம் வந்துட்டு எடுத்து நீட்டாக அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவா. இப்போயுமே நான் ஃப்ரிட்ஜை தொடச்சிட்டு இருந்தேன். அம்மா நானும் துடைக்குவான்னு கேட்டேன், என் கூட சேர்ந்து தொடச்சிட்டு இருந்தா. ஆனால் பாய் பேபிஸ்க்கு என்ன ஆனாலும் அந்த ஒரு குணம் வந்துட்டு வரவே வராது. அது ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் சின்னவாண்டுக்குமே வந்துட்டு இதை எடுத்து விடா அதை எடுத்து விடான்னு நானும் சொல்லுவேன். நகரவே மாட்டான்னு எங்கள் மித்ராமா பாடுற அக்கா பண்ணுறாடா நீயும் பண்ணுறான்னு சொன்னால்
இருந்தால் எனக்கு என்ன நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ட்டு தான் அவன் போவான். அது என்னமோ பொம்பளை பசங்கனாலே வேலை செய்யணும், ஆம்பளை பசங்கனாலே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கடவுளே வந்து ஆதியிலே வந்து அதை படைச்சிடுறாரு போல். நானும் சரி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன வேலை. ஆனால் இதெல்லாம் வந்து பண்ணிப்பான். அவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த கிண்ணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சிங்க்லலாம் வந்து போடுவான். அதெல்லாம் வந்து பண்ணுவான். மித்தபடி நமக்கு இந்த மித்ராமா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது பாருங்கள், அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டான். சரி ஓகே, எங்கள் மித்ராமாக்குமே நான் இந்த வேலை வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன், அவள் பண்ணி பழகணும். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டிலலாம் ஒரு வேலையும் செஞ்சதே இல்லை, சமைக்கிறத தவிர எங்கள் அம்மா வீட்டில் நான் ஒரு வேலையுமே செஞ்சதே இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் மாமியார் வீடு வேறு ஜாயின்ட் ஃபேமிலியாக ஆடு மாடுன்னு எல்லாமே வந்து இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் நினச்சிக்கோங்க, ஜாயின்ட் ஃபேமிலியில் 10-15 பேர் இருப்பாங்க. பாத்திரம் எவ்வளோ சேரும், துணி எவ்வளோ சேரும், எல்லாருமே வேலை ஈக்குவலாக ஷேர் பண்ணி தான் வந்து செய்வோம். அவங்க அண்ணன் ஒய்ஃபு தம்பி ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இப்போ நம்ம வீட்டில எல்லாம் 3 நேரம் பாத்திரம் செய்கிறது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நேரத்துக்கு வந்து சேரும். அப்படிங்கும்போது நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனாலே காலையில் 5 மணிக்கு டான்னு அலாரம் வச்சாலும் வைக்கலைனாலும் வந்து எனக்கு முழிப்பு வந்துடும் எப்படினாலும். அதனால இங்கே இருக்கும்போது ஆனால் தூங்குவேன். இங்கே சென்னையில் இருக்கும்போது சரி, அம்மா வீட்டுக்கு போனாலும் 10 மணி வரைக்கும் கூட தூங்குவேன் நான். இது ஏன் சொல்ல வந்தேன்னு சொல்கிறேன், அதை வேறு பாருங்கள், நான் மட்டும் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்துட்டு அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன கல்யாணமான புதுசுலலாம் என்னடா இது இவ்வளோ வேலை செய்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பாப்பாவுக்குமே சரி கொஞ்சம் சின்ன சின்ன வேலை, நம்ம வீட்டில் வேலையே செய்யாமல் இருந்து ஒருத்தவங்க வீட்டில் போய் திடீர்னு வேலை செய்யும் போது நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம்ல அதனால இங்கேயும் செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அதனால தான் வந்து இதுவும் நானாக கம்பல் பண்ண மாட்டேன் மித்திரமா, அவளாக வந்து அம்மா உங்களுக்கு வேலை செய்யட்டுமான்னு சொல்லி கேட்பா சமத்தா. அதனால் அவள் செஞ்சிருவா. ஒரு வழியாக நானும் வந்து வளவலன்னு பேசிட்டு இந்த ஃப்ரிட்ஜையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறக்கே ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வந்து ரசிச்சிக்க வேண்டியதான். இந்த வீட்லேயே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜு மட்டும் தான். ஏன்னா வீடு தொடச்சா அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் எதையாவது கொட்டி விடுவாங்க. செல்ஃபி எதாவது க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஏறி அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு அதையும் கலைச்சி விடுவாங்க. அதனால் இந்த ஃப்ரிட்ஜை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சாவி போட்டு பூட்டிட்டோம் அப்படின்னா அவங்களால திறக்க முடியாது. அதனால் இதை மட்டும் கொஞ்ச நாளைக்கு வந்து நீட்டாக அப்படியே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து ஒரு 2 மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பின்னாடி வந்து அந்த தண்ணி எல்லாம் சாக்கடை தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் திருப்பி வந்து தண்ணி வந்து கேவலமாகும் பாருங்க, திருப்பி அதுக்கப்புறம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வந்து அப்பப்பெல்லாம் க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். எப்போ ஊருக்கு போனாலுமே ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து போவேன். முதல்ல ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி வச்சா எதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஆஃப் பண்ணி வச்சுட்டுலாம் போயிருக்கேன். வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்து பேட் ஸ்மெல் வந்துருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஆன் பண்ணி வச்சுட்டு போ ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் ஊருக்கு போகும்போது ஆன் பண்ணி வச்சுட்டே தான் போவேன். ஆனால் ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்கும்போது. அவ்வளோதான், இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.